இந்த வீடியோ பார்க்குற அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சாமி. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு வரி விடாம கேட்டுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேத்துக்கு ஃபார்வேர்டு பண்ண முடியுமோ கேட்டிருக்கோம். ஹைகோர்ட்டில் அந்த மனு பெண்டிங் இருக்குது. அங்கே ஹைகோர்ட் ஜட்ஜு இப்போக்கி புது மனுக்களை தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. பழைய மனுக்களை பெண்டிங்கில் தான் வச்சுருக்காரு. அதுக்கு இப்போ நானும் தாங்க இப்போ சென்னையில் இருந்தேன். திங்கக்கிழமை அதுக்கு சீக்கிரமாக எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்குரசுப்பு ஐயா சொல்லியிருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. நம்ம யாருமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் 2022 ஜூலை 13 கள்ளக்குறிச்சியில் சக்தி மெட்ரிக்கல் பள்ளி ஸ்கூலில் நடந்த அந்த சம்பவத்தை யாருமே மறந்திருக்க முடியாது. ஸோ அவங்க தாய் இதுவரைக்கும் போராடிட்டு வந்தாங்க, பி செல்வி அவர்கள். ஸோ இந்த கேஸில் அந்த சக்தி மெட்ரிக்கல் ஸ்கூலில் சார்ந்தவங்களை ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, சிவசங்கரன், கீர்த்திகா இத்தனை பேரையும் உடனே கைது செய்தாங்க தமிழ்நாடு போலீஸ். கைது செய்த பிறகு மீண்டும் அவங்க பெயிலையும் வெளியே வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு புதுசா ஒரு ட்விஸ்ட் கோர்ட்ல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ரீமதியோட அம்மா பி செல்வி அவர்களை நம்பர் 1 அக்யூஸ்டா இந்த கேஸில் சேர்க்கப்பட்டிருக்கு. இதோட மர்மங்கள் என்ன, எதற்காக பி செல்வியை ஸ்ரீமதி அவங்க அம்மாவை அக்யூஸ் நம்பர் 1 மாற்றப்பட்டிருக்கு, இந்த கேஸில் என்ன மாற்றங்கள்லாம் கிடைச்சிருக்கு, இல்லை கொலை செய்தது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்றத தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2022 ஜூலை மாதம் 13 மர்மமான முறையில் ஸ்ரீமதி இறந்து கிடந்தாங்க. அதை சார்ந்து ஜூலை மாதம் 17 ஒரு பெரிய கலவரமே நடந்தது கள்ளக்குறிச்சி ஸ்கூல்ல. அதை யாராலையும் நம்ம மறந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பஸ் எல்லாம் எரிச்சு, போலீஸோட வேனெல்லாம் எரிச்சு, போலீஸுங்களை நிறைய பேரை தாக்கி, நிறைய பேர் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய திங்ஸுங்கெல்லாம், ஸ்கூல் டேபிள் சேர், கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் தூக்கிக்கிட்டெல்லாம் போனாங்க. மீண்டும் போலீஸ் வார்னிங் கொடுத்ததுனால மறுபடியும் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஸ்கூல்லே போட்டாங்க. இதை பெரிய கலவரமாக்கி ஒரு போராட்டமே நடந்தது, அந்த பெண்ணுக்காக நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு. உடனே நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரை உடனே கைது செய்து நடவடிக்கை எடுத்தாங்க. சைலேந்தர் பாபு சார் அப்ப இருந்த டிஜிபியா இருந்த அவரு. ஸோ உடனுக்கு உடனே அதை சார்ந்து ஆக்ஷன் எடுத்தார். ஸோ அந்த ஸ்கூலோட சாந்தி ரவிக்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் டிஜிபி சைலேந்தர் பாபு சாருக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குறோம், நாங்கள் எங்கேயும் ஓடி போகல, இந்த ஸ்ரீமதி கொலை கேஸில் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து எத்தனை பேர் கைது செய்தாங்களோ அத்தனை பேரையும் நாங்கள் போலீஸோட கஸ்டடியில் இருக்கிறோம். ஸ்ரீமதி அவங்க அம்மாவை எங்களால் பார்த்து எந்த விஷயமும் பேச முடியல, அவங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்க முடியல, ஏன்னா நாங்களே ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறோம். ஸோ அவங்க போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நாங்கள் வெளியே யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சாந்தி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 6 months பேக்கு கூட ஸ்ரீமதி கொலை கேஸு கோர்ட்டுக்கு வந்தது. அப்போ ஸ்ரீமதியோட அம்மா பி செல்வி கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்கே அந்த ஜட்ஜிங் முன்னாடியும் லாயருங்கள் முன்னாடியும் என் பொண்ணுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு கதறி கதறி அழுத வீடியோவையும் நீங்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த ஸ்கூலில் ஸ்ரீமதி யூனிஃபார்மில் நடந்து வர காட்சியை நீங்கள் யாருமே மறந்திருக்க முடியாது. வயிற்றுல கை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஸ்லோ டவுனாக பெயின் தாங்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருந்தா. அது எந்த வயிற்று வலி அப்படின்றது அதுவே ஆய்வு செய்யறதுக்கு போலீஸார் ஆகட்டும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாகட்டும் நிறைய கேள்வி எழுப்புனாங்க. அந்த வீடியோவை நீங்கள் மறந்திருக்க முடியாது. இதை சார்ந்து ஆல்ரெடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே
ஸ்ரீமதி கொலைகேஸை பற்றி நிறைய வீடியோஸை என்னோட சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஸ்ரீமதி கொலை வழக்கு கேஸை யாராவது யூடியூப் சேனலில் பேசினாக்கா அவங்க மேலேயும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்தது. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பேக் வாங்கினாங்க. ஸ்ரீமதி கொலை கேஸை பற்றி பேசுறதுக்கு பயந்தாங்க. இந்த கேஸை சார்ந்து அந்த ஸ்கூல்ல இருந்து இது வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அப்டேட் என்னன்னா, அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்றத தான் தெல்ல தெளிவா அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் லாயரும் அதை தான் ஆணித்தனமா சொல்றாரு. ஸோ ஸ்ரீமதியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் புள்ளிய கொலை செய்திருக்கிறாங்க, என் பொண்ணை கொலை செய்திருக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க. ஸோ இந்த கேஸை சார்ந்து ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுங்க 2 பேர், அவங்க கூட கிளாஸ்மேட் 2 பேருமே அவங்க கொடுத்த ஒரு சாட்சி அடிப்படையில் ஸோ அந்த கோர்ட்லேயே முக்கியமாக அந்த கேஸை வந்து சேர்க்கப்பட்டது. ஸோ அந்த 2 மாணவிங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் கோர்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்ரீமதி பேர்ல இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்த பிறகு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுக்கிறதுக்காக என்னோட பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி அவங்க அம்மா வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸ்ரீமதி அவங்க அம்மாவை பி செல்வியை அக்யூஸ் நம்பர் 1 என்ன காரணத்துக்கு சேர்க்கப்பட்டாங்கன்னு நம்ம முக்கியமாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த கேஸ் பெண்டிங்கிலே போட்டுட்டு இருக்கலாம். ஸோ இந்த 2 வருஷமா பெண்டிங்கை போட்டு இவங்க ஒவ்வொரு மாதமும் இந்த கேஸை பெட்டிஷன் போட்டு இந்த கேஸை நடத்திட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த இறந்து போன ஸ்ரீமதிக்கு ஒரு நியாயம் கிடைக்கவே இல்லை. இப்போ ஸ்ரீமதி அவங்க அம்மா செல்வி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி மீண்டும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கட்டத்தில் இவங்க ஃபைல் பண்ணிட்ட பிறகு தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செல்விக்கு மீண்டும் ஏமா இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, இதை சார்ந்து யாராவது மிரட்டு இருக்கலாம், மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மிரட்டலுக்கு செல்வி வந்து கண்டிப்பாக அவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு கட்டத்தில் நான் உங்களுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிக்கிறோம், இந்த கேஸ் இதோட நிறுத்திக்கிங்க, இதை சப்ஜெக்டை பற்றி இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்னு செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த 2 கட்டத்திலையும் எதுவுமே நடக்காத ஒரு தருணத்தில் இவங்களை எப்படியாவது இந்த கேஸுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாக்கா இவங்க வந்து வாயை மூடிடலாம், இவங்க எந்த விஷயத்துக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஸ்கூல் சார்பாக, சக்தி மெட்ரிக்கல் பள்ளி ஸ்கூல் சார்பாக இவங்க இதுக்கு மேலே யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலையோ எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது, எங்கள் ஸ்கூல் சார்பாக எந்த ஒரு விஷயங்களும் பேசக்கூடாது அப்படின்னு இவங்களை இந்த பழைய பிரச்சனை நடந்தது இல்லையா, ஜூலை மாதம் 2022 ஜூலை மாதம் 17ஆம் தேதி கலவரம் நடந்தது இல்லைங்களா, இந்த கலவரம் சார்பாக கிட்டத்தட்ட 1000-1500 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலவரத்தை தூண்டினதே செல்வி அவர்கள் தான். யாரு? ஸ்ரீமதி அவங்க அம்மா தான். செல்வி தான் வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த ஸ்கூலை அடித்து துவம்சம் பண்ணி பெரிய கலவரத்தை உண்டாக்கி அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி, கமிஷனர், போலீஸ், பெரிய உயர் அதிகாரிகள் மேலெல்லாம் தாக்குதல் ஏற்படுத்தினாங்க. இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 121 பேர் வந்து கைது செய்திருந்தாங்க. இதை சார்பாக தான் நிறைய கேஸுகள் வந்து இப்போ நிலவையில் பெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்க, எத்தனை மணிக்கு இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, அந்த ஸ்கூலில் ஏதாவது நடந்ததா, இந்த வயிற்று வலி பிரச்சனை எதனால் வந்தது, அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எதனால் வந்தது, சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பொண்ணு இருக்கிறது மட்டும் இருக்குது, அந்த பொண்ணு கீழே விழுறது மட்டும் இருக்குது, மற்ற அந்த காம்பவுண்டு சுற்றி இருந்த சிசிடிவி கேமரா எங்கே போச்சு, பிரின்சிபல் ரூமில் இருந்த சிசிடிவி கேமரா எங்கே போச்சு, கிரவுண்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எங்கே போச்சு, டாய்லெட்டு கிட்ட இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எங்கே போச்சு, காரிடாரில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எங்கே போச்சு. ஸோ இந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஏன் இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வெளியே வரல, என்ன காரணம்? இது என்னோட கேள்வி. இந்த அளவுக்கு ஒரு தாயின் ஆதங்கம், ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்னு இந்த அளவுக்கு கேஸ் கொடுத்து வாதாடிட்டு இருக்கிற செல்வி அவர்களை இப்போ A1 அக்யூஸ்டா எதனால சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் பொதுமக்கள் எல்லாருமே நம்ம இருக்கிறோம். நிறைய விஷயங்களை இவங்க கோர்ட்டில் கேட்குறாங்க. ஓகே ஃபைன், இப்போ இந்த கேஸ் இது வரைக்கும் இருக்கு, கிட்டத்தட்ட 2-3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம். இது வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ், ஆதாரத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதை ஆய்வு செய்கிறோம்.
நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம், நாங்கள் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு கோர்ட்டுக்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. சரி, கோர்ட்டும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. உடனே சிபிசிஐடிக்கு சொல்கிறாங்க அவங்க கேட்கக்கூடிய ஆதாரத்தை நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சிபிசிஐடி வந்து 1008 காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சிபிசிஐடி சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை நாங்கள் கொடுத்தாக்கா இதில் நிறைய மாற்றங்களை வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த காரணத்தினால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் எங்களால் கொடுக்க முடியல, இன்க்ளூடிங் டெத் சர்டிஃபிகேட்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சிசிடிவி ஃபுட்டேஜ். அவங்க இப்போ ஸ்கூல் தரப்புல இருந்து நாங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற வாய் இந்த அம்மா கிட்ட, செல்வி கிட்ட இருந்து அந்த பொண்ணோட மொபைல் ஃபோன், அவங்க வீட்டு இன்வெஸ்டிகேஷன், அந்த பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அங்கே ஸ்கூலில் அந்த பொண்ணு கூட படிக்கக்கூடிய அவங்களோட வெரிஃபிகேஷன், இந்த டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ண சிபிசிஐடி, நீங்கள் கலெக்ட் பண்ண சிபிசிஐடி, இந்த ஸ்கூலோட சிபிசிஐடி கலெக்ட் பண்ண இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இந்த செல்வி கேட்கும் போது நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்றது தான் பொதுமக்களோட கேள்வி அண்ட் ஆதங்கம் கூட. கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த கேஸ் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் இதுக்கு ஒரு இந்த பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தை நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் ஒரு நீதி கொடுக்க முடியல. தமிழோட காவல் அதிகாரிகளும் நேர்மையா இருக்கிற காவல் அதிகாரிகள் எல்லாம் தூக்கி போட்டாங்க. இப்போ சில பேர் கரப்ஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் துணையா போறாங்க. அப்ப அந்த ஸ்கூல் வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணி உண்மையான தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டு உண்மையா இருக்கக்கூடிய, இல்ல எனக்கு ஒன்று புரியல, பெத்த தாய் தன் பொண்ணு இறந்து போச்சுன்னு கோர்ட்டு மேலே வாய்தா போட்டு அவள் போராடிட்டு இருக்கிறா. இன்னைக்கு அவங்களும் நம்பர் 1 குற்றவாளி, அக்யூஸ்ட் அப்படின்னு சேர்க்கப்பட்டிருக்கனா, அப்போ காலம் எப்படி போயிட்டு இருக்கு, எங்கே போயிட்டு இருக்கு? அப்போ இந்த பொண்ணுக்கு நியாயமே கிடைக்காத கடைசி வரைக்கும் அப்படின்றது எல்லாரோட ஆதங்கமும் எல்லாரோட கேள்வியும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனில் சிபிசிஐடியை பற்றி சில தகவல்களை வந்து சில இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க செல்வியோட லாயர். ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடிகள் வந்து இன்னும் இந்த கேஸை வந்து முடிக்க மாட்டேன்றாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், பல்லடத்தில் நடந்த இந்த 3 கொலை கேஸு இன்னும் அக்யூஸ்டை வந்து பிடிக்கப்படலை, யார் குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸ்ரீமதி கொலை கேஸு இன்னும் குற்றவாளி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கிறாங்கன்னா அதையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஒழுங்காக கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணப்படலை. ஏன்னா எல்லாம் இடன் சீக்ரெட்டாக தான் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் ஒழிக்கப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அழிக்கப்படுது, நிறைய பணம் கையாடுது, நிறைய அரசியல்வாதிகள், சில அரசியல்வாதிகள், தவறான அரசியல்வாதிகள் இதில் இன்வால்மெண்ட் ஆகுறாங்க. தவறான காவல்துறை அதில் இன்வால்மெண்ட் ஆகி அவங்கள அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு பெண்ணோட சாகடிச்சு அந்த கேஸில் வாதாடக்கூடிய, அந்த கேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா மக்களும் அந்த பணத்தில் என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த பணத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த பணத்தில் உங்கள் ஃபேமிலிக்கு ரேஷன் வாங்கி போடுறீங்க, அந்த பணத்தில் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறீங்க. ஸோ நினச்சி பாருங்க, அந்த பொண்ணு உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பணத்தை வாங்கிட்டு, இல்லை இந்த மாதிரி இடன் சீக்கிரட்டாக நீங்கள் வந்து புறம்பா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. எத்தனை பேர் மனசாட்சி உறுத்தாதான் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு பொம்பளை எத்தனை வருஷமாக பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பணங்காசு வசதியில் ஏழப்பட்ட குடும்பம், எப்படி அவங்களுக்கு இந்த கேஸை வந்து வாதாட முடியும்? வாய்தா மேலே வாய்தா போட்டு எத்தனை வருஷம் அவங்க இழுவையில் இழுத்துட்டு வர முடியும் அப்படின்னு கொஞ்சமாவது மனசாட்சியோட நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஃபைனலாக இந்த அம்மாவை, செல்வியை A1 அக்யூஸ்டா இந்த கேஸில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, கடைசியில் அந்த கொலை கண்டுபிடிக்கல, யார் கொலை பண்ணாங்க அதை கண்டுபிடிக்கல, கலவரத்தை தூண்டினாங்க, இவங்க தான் தூண்டி விட்டாங்க, இவங்களால தான் இந்த கலவரமே தூண்டப்பட்டது அப்படின்னு இப்போ இவங்கள சேர்த்துட்டீங்க. வெரி குட் ஜாப், நல்ல ஒரு ஜாப் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஸ்ரீமதி கொலை எப்படி நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, யார் பார்த்தாங்க, எத்தனை பேர் இதில் இன்வால்மெண்ட், அந்த ப்ரோக்ராமில் எதுக்கு, அந்த ஸ்கூலில் எதுக்கு பார்ட்டி வச்சுருந்தாங்க, அவங்களோட பார்ட்டி அங்கே உள்ள நடத்துறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க, ஒயின் பாட்டிலு, ட்ரிங்க்ஸ் பாட்டில் எப்படி உள்ளே வந்தது, காண்டம்ஸ் பாக்கெட் எப்படி உள்ளே வந்தது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னும் ஏன் ஆய்வு செய்யலை, இதில் எத்தனை பேர் இன்வால்மெண்ட், இந்த கேஸ் எல்லாம் ஏன் இன்னைக்கு இதை சார்ந்து எந்த ஒரு அக்யூஸ்டும் கைது செய்யப்படலை, ஏன் A1, A2, A3, A4, A5, A6ன்னு எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படலை. இது சோஷியல் மீடியாவில் இருக்கிற எங்களோட கேள்வியும் சரி, பொதுமக்களாகிய கேள்வியும் சரி, இதுக்கு சரியான முறையில் இந்த ஸ்ரீமதி கொலை கேஸுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் ஒட்டுமொத்த பிரஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க, தனிப்பட்ட
ஆய்வாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த நிறைய பேர் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா யாரும் ஓய போறது கிடையாது. எத்தனை சங்கிலி போட்டு நீங்க கையை போட்டு கட்டினாலும் கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும். ஒரு நல்லவனாவது வரமாட்டானா? யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுள் மேல நம்ம பாரத்தை போடலாம். ஸோ இன்னைக்கு இவங்களை நம்பர் 1 அக்யூஸ்டா சேர்க்கப்பட்டது. பொதுமக்கள் எல்லாம் ஷாக் ஆயிருக்கிறாங்க. இந்த கேஸ்ல இந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படின்றது எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை சார்ந்து தான் இன்னைக்கு முழுக்க இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.